சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோலோவா அனைத்து படத்துலையும் ஹீரோவா நடிச்சு கலக்குவார். ஆனால் இப்போ பேன் இந்தியன் படத்துடைய வருகையால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா அனைத்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சூப்பர் ஸ்டாரையும் கூப்பிட்டு வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நீங்கள் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறீங்களா, உங்கள் படத்தில் பெரிய பெரிய நடிகர்களை நடிக்க வைக்கலாமா என கேட்டால் கண்டிப்பாக வேண்டாம் என்று தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அதற்கெல்லாம் ஓகே சொல்கிறாருன்னா அதற்கு காரணம் மாபெரும் வசூல் ரீதியாக அந்த படம் ஹிட் ஆகணும், மக்கள் மனசுலையும் அந்த படம் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர் ஜெயிலர் படத்தில் நடித்தார். அதுவும் பேன் இந்தியா படம். வேட்டையன் படமும் பேன் இந்தியா படம். அதை தொடர்ந்து இப்போ நடிச்சிட்டு இருக்க கூலி படமும் பேன் இந்தியா படம். இந்த படத்தில் எல்லாமே பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்கள் நம்ம ரஜினியோடு சேர்ந்து நடிக்கிறாங்க. அதனால தான் இந்த படத்துடைய ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலும் இப்போ எடுத்துகிட்டு வரும் கூலி படம் லோகேஷ் இயக்குறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகம். கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டினாலும் அதில் ஆச்சரியப்படத்துக்கு இல்லை என்று தான் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்தில் நடிக்க போகிறாரு. அதை முடித்த கையோட நம்ம சங்கரோட ஒரு படம் நடிக்க போகிறாராம். இந்த படமும் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படமாக தான் எடுக்க போகிறாங்களாம். அதாவது எந்திரன் படமே பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியன் படமாக கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படத்தில் ரஜினியை தவிர மீதி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. வேணும்னா நம்ம ஐஸ்வர்யா ராயை சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க தமிழில் ஏற்கனவே நடித்து பிரபலமானவங்க. அதை தொடர்ந்து 2.0 நடித்தார். 2.0 அக்ஷய்குமார் வந்து வில்லன் ரோலில் நடிச்சிருந்தார். ஆனாலும் அந்த படமும் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து இப்போ சங்கர் அவர்கள் பேன் இந்தியன் படத்தை எடுக்க போகிறாராம். இந்த படம் 3.0 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எந்திரன் படத்துடைய 3ஆம் பாகம். இந்த படத்தில் அக்ஷய்குமாரா இருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், சல்மான் கான், கன்னடத்திலிருந்து ரிஷப் ஷெட்டி போன்ற மாபெரும் ஆக்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒன்றா போட்டு சம்பவம் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம சங்கர் அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா இந்த 3.0 இப்போ எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே அர்னால்டை வச்சு இந்த 3.0 எடுக்கலான்னு பிளான் பண்ணார். பட் அர்னால்ட் கேட்குற சம்பவத்தை நம்ம சங்கரால் கொடுக்க முடியாது. லைகா ப்ரொடக்ஷன்ஸுமே சங்கர் மேலே ரொம்ப அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஏன்னா அவர் கடைசியாக எடுத்திருந்த இந்தியன் 2 இருக்கட்டும், இப்போ வந்த கேம் சேஞ்சராக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட் ஆஃப் ஃப்ளாப். அதை தொடர்ந்து இப்போ இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல. அதை தொடர்ந்து தான் ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா கால் ஷீட் கொடுப்பாரு. ஒருவேளை இந்த படமும் சொதப்பி போச்சுன்னா கண்டிப்பாக ரஜினியை இயக்கும் வாய்ப்பை அவர் தவற விட்டுருவார். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினியோட மீண்டும் நம்ம சங்கர் இணைஞ்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.